தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்களவர்களோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று அன்னையாம் திருவையானது ஜோன் மரிய வியானியினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஜோன் மரிய வியானியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் முகம் கொடுத்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது கொண்ட மட்டற்ற அன்பும் இறைவன் மீது வைத்த முழுமையான நம்பிக்கையும் இறைவன் மீது கொண்ட இறை பாசத்தினால் நேசத்தினால் அவர் இறைவனிலே தான் கொண்டிருந்த உறவையும் உறுதிப்படுத்தி இறைவனுக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்த புனிதராக மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புனித ஜோன் மரிய வியானி குருக்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கின்றார். ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் புனிதரின் மூலமாக ஒவ்வொரு குருக்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். எங்கள் மத்தியிலே இன்றும் எத்தனையோ அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையிலே வாடுபவர்கள், சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்க வேண்டும், ஒருவர் மீது ஒருவர் கரிசனை கொண்டிருக்க வேண்டும், ஒருவர் மீது ஒருவர் பற்று கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார் சீடர்களுக்கு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அதே போன்றுதான் நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நிலையிலே எங்களை தேடி யார் யார் வருகின்றார்களோ, பசியோடு வருவார்கள், இல்லை என்று வருவார்கள், தாகமாய் இருக்கிறது என்று ஓடி வருவார்கள், இன்று என்னுடைய வீட்டிலே ஒன்றுமில்லை என்று வருவார்கள், எனக்கு ஏதாவது கொடுப்பீர்களா என்று வருவார்கள், ஏதாவது தருவீர்களா என்று ஏக்கத்தோடு வருவார்கள். அவர்களை நாங்கள் கரிசனையோடும் அன்போடும் ஒரு பற்றுறுதியோடும் உற்று நோக்குபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என்னோடு வாழ்வர்களையும் நான் வாழ வைக்க வேண்டும். நான் மட்டும் உண்டு குடித்தால் போதாது, மற்றவர்களுக்கும் என்னிடம் உள்ளதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையிலே நானும் நீங்களும் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கைவிடப்பட்டவர்களையும், அனாதைகளையும், ஒடுக்கப்பட்டோரையும், வறுமையிலே வாடுவோரையும் தேடிச் செல்லுகின்ற உள்ளங்களால் எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ளுவோம். எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் சென்று அமைதியை கொடுக்கவும், ஆறுதலை கொடுக்கவும், பசியோடு வாடுபவர்களுக்கு உள்ளதை பகிர்ந்து கொள்ளவும் தயாராகுவோம். ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டவர்களாக வாழ இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைகளின் மூலமாக பகிர்தலின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஒரு மாற்றம் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் ஜோன் மரிய வியானியினுடைய திருவிழாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.